தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மோதும்போது இந்தியா ஜெயிக்கணும்னு நம்ம விரும்பியிருப்போம். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மோத போகிறாங்க. இதில் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்கணும்னு இந்தியன் ரசிகர்கள் வேண்டுவாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க. சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியாலாம் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெர்சி போட்டு ப்ரே பண்ணுற மாதிரி. ஓகே, ரியாலிட்டி அதுதான். என்னென்ன வாய்ப்பு இருக்குது ஓகேவா? ஹாரி ப்ரூக்கு செம்மையாக ஆடினார். அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல கிரிக்கெட் நியூஸஸ், உங்களுக்கு ஏதாவது கருத்து ஏதாவது பதிவிடணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக பதிவிடுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் படித்து தெரிஞ்சுப்பாங்க. வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாகிஸ்தான் வர்சஸ் ஹாரி ப்ரூக்னே சொல்லலாம், இங்கிலாந்துன்னு விட. ஏன்னா செம்மையான மேட்சிங்க, ரொம்ப நல்லாவே ஆடி இருந்தார். சூப்பரான பர்சன் ஹாரி ப்ரூக்கு, சும்மா சொல்லக்கூடாது. 100 அடித்தார். ஓகே, ஜஸ்ட் 50 பால்ஸில் எக்ஸலண்ட் பிளேயர். ஓகே, ஏன்னா ஒரு 140+ போடக்கூடிய பவுலர்ஸே ஏறி வந்து அடிப்பார். அதாவது ஃபுட் ஒர்க் பண்ணி வந்து அடிப்பார். செம்ம பிளேயரு. ஃப்யூச்சரில் ஒரு 10 இயர்ஸ் இவர் தான் இருப்பார். ஏன்னா டெஸ்ட்லேயும் சரி, ஓடி, T20 எல்லா ஃபார்மெட்லேயும் நல்லா ஆடி கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு அந்த பயம் இல்லை அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்டா இவ்வளோ பேசுகிற அப்படின்னா, அவரை நான் மிச்சில் ஸ்டார்க்கே வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி ஆடினார் 6 ஐ திங்க் வந்து ஆஷஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஏன்னா ஹாரி ப்ரூக் அந்த 100 அடிக்கலை அப்படின்னா சேஸ் பண்ணியிருக்க முடியாது. ஐ திங்க் இங்கிலாந்து இன்னாது செமிஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் பாகிஸ்தான் கொஞ்சம் டாப்பில் வந்து போயிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு ஏன் மெயின் ரீசன் அப்படின்னா, நான் ஒரு ஹாரி ப்ரூக் வந்து பாராட்டுறதுக்கான ரீசன், ஒரு பிளேயர் கூட பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அந்த வில் ஜாக்ஸும் சாம் கரனும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க, மற்றபடி பார்ட்னர்ஷிப்பே இல்லை. மேட்சை எடுத்துகிட்டு போனார். திருப்பியும் சொல்கிறேன், ரன் ரேட்டு குறையாமல் மேட்ச் எடுத்துகிட்டு போனார். பயமே இல்லாமல் ஆடினார். எக்ஸலண்ட்டாக ஆடினார். ஷைன் சாப்ரிட் ஒரு பக்கம் குத்தா விக்கெட் எடுத்துகிட்ருக்காரு. 4 விக்கெட் அடிச்சிட்டார். ஓகே, அந்த மேட்ச்சில் ஆனால் கடைசியில் கொஞ்சம் ட்விஸ்ட்டு பண்ணாங்க. எப்படியாவது அதையும் அடிக்காமல் போகிற மாதிரி ஏறி வந்து அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி போயிருந்து. பட் ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. ஏன் இதை பார்த்தாவது இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம், இப்போது நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இந்தியா வந்து நம்ம செமிஸுக்கு போகணும், ஃபைனல் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ ரன் வித்தியாசத்தில் தோற்றுக்க மாட்டாங்க. தெனாவட்டு அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு இது இல்லை. தெனாவட்டுங்கிறத விட இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் வரும். இப்போ டோனியே இருக்கார் அப்படின்னா அவருடைய கேப்டன்சி வேறு. ஓகே, நான் தோனி ரசிகர் இல்லை, ரோஹித் ரசிகர் இல்லை, விராட் கோலி ரசிகர் இல்லை. தோனியே இருக்கார் அப்படின்னா நம்ம செமிஸுக்கு போகணும், இப்போ குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா சரி நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் இது மாதிரி செஞ்சால் வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் நம்ம ஏதாவது ஒரு கிட்ட போகலாம், இந்த மாதிரி பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு சில சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போவார். இப்போது ஐபிஎல்ல அந்த மாதிரி தான் நிறைய முறை ரன் ரேட் அடிப்படும். அப்போது நிறைய டைம் வந்து கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு போவார். மேட்ச்சை நம்ம தூக்க போகிறனாலே க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் எந்த மாதிரி டிசிஷன்ஸ் மேக் பண்ணி நம்ம அந்த ஸ்கோர் போர்டை என்டப் பண்ணியிருந்தா கண்டிப்பாக உள்ளே போகலாம் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக நோட் பண்ணுவார். இதில் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தோற்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு, 5 விக்கெட் 6 விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இட்ஸ் ஓகே, அந்த கிட்டே அது ஒரு 160 170 அந்த மாதிரி கிட்ட ஊற்றுனா இந்த ரன் ரேட்டு வெஸ்ட் இண்டீஸ் 260 அடித்தது இதெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, ஏன்னா நீங்கள் ஜெயிக்கணுன்னே ஆடலை. திருப்பி சொல்கிறேன், அவங்க ஜெயிக்கணுன்னே ஆடலை. அந்த மேட்ச்சு ரன் ரேட்டு 15 வரைக்கும் கிட்ட போகிற வரைக்குமே சிங்கிள்ஸாக ஆடிட்டு இருந்தார். நீங்கள் தோக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சாலுமே முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக கொண்டு போயிருந்தா இன்னும் இந்தியாவுக்கு நல்ல வாய்ப்பு தான். நாளைய மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் யார் ஜெயித்தாலுமே அது எனக்கு கவலை கிடையாது. பட் ஆனால் வந்து ஒரு வேர்ல்டு கப் வருது 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்போது அதுக்கு எவ்வளோ நம்ம ஒரு எஃபர்ட்டை போடணுமோ அதை போடலை அப்படிங்கிறத நான் என்னுடைய முறையில் நான் தனிப்பட்ட கருத்து வந்து வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் சொல்லலாம், நீ இங்கேருந்து உட்காந்து வீடியோ போட்டுருவாடா, பட் ஆனால் வந்து அங்கே போய் பார்த்தா தான் தெரியும்னா, இட்ஸ் ஓகே. அகமதாபாத் ஸ்டேடியம் சின்ன குட்டி கிரவுண்டு, பிச்சு கொஞ்சம் அன்னிவனாக இருந்தாலுமே ரன்ஸை கொஞ்சம் மேக்கப் பண்ணி ஆடி இருக்கலாம். இது அப்படியே 2023 வேர்ல்டு கப்பில் நம்ம தோக்க தான் போகிறோங்கிற மைண்ட் சாட்டில் ஆடின மாதிரியே இருக்குது. ஓகே, இத்தனை மேட்ச் ஜெயிச்சது போது நீ வீடியோ போடல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இதுதான் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கணும். நம்ம தோக்க போகிறோம்னாலுமே கொஞ்சம் க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம், சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா. ஓகே, நாளை மேட்சை பற்றி பேசுவோமா? ஹாரி ப்ரூக்கு அண்டு மன்னிக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு நல்ல சான்ஸு. நாளைக்கு ஜிம்பாப்வேயோட ஜெயிச்சுட்டு கடைசி மேட்ச்சில் வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சா செமிஸு கன்ஃபார்ம். அப்படி சவுத் ஆஃப்ரிக்கா தோத்துட்டாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸோட நம்ம ஜெயிக்கும்போது
சிம்பாப்வேயோடய ஒரு 100 ரன் வித்தியாசத்தில், வெஸ்ட் இண்டீஸோட ஒரு 50-60 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சா தான் 2 ஆட்டம் நம்ம மேலே போக முடியும். இன்னொன்று வெஸ்ட் இண்டீஸ் +0.5ல் இருக்காங்க. மேக்ஸிமம் சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாலே நம்ம கதை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயிச்சு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த 300 லோடிங் இருக்கே, அந்த மாதிரி அடித்தா தான் ஜெயிக்க முடியும் நம்ம இதுக்கப்புறம். அப்படி நம்ம போகணும் அப்படின்னா சிம்பிள் ஸ்டான்சர் முடிச்சா. இன்னொன்று சவுத் ஆஃப்ரிக்கா இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா நாளைக்கு தோக்குறாங்க அப்படின்னா கடைசி மேட்சும் தோக்கணும். யாரோட? சிம்பாப்வேயோட. அப்போ இந்த மேட்ச் தோற்று சவுத் ஆஃப்ரிக்கா தோத்தாங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸோட தோற்று அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே தோத்தாங்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, 2 டைப்பாக வாய்ப்பு இருக்குது. 2வது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஜிம்பாப்வேயோட தோக்குறது. ஓகே, பட் ஆனால் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கண்டிப்பாக தோக்கணும் நாளை மேட்சஸில். இந்தியா செமிஸ் போகணும் அப்படின்னா இந்தியன் ரசிகராக இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 ஆட்டம் எங்கே இருக்காங்க? +5ல் இருக்காங்க, நம்ம -3ல் இருக்கோம். ஓகே, அதனால் வெஸ்ட் இண்டீஸ் நாளைக்கு கண்டிப்பாக தோற்றா தான் இந்தியாவுக்கு வாய்ப்பு. மற்றபடி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 0.1% தான் வாய்ப்புங்கிறது. மேக்ஸிமம் நாளை மேட்சும் ஜிம்பாப்வேயோட ஜெயித்தாலும் வெஸ்ட் இண்டீஸோட ஜெயித்தாலும் இந்தியா ரொம்ப ரொம்ப பெரிய மார்ஜினில் வின் பண்ணணும் அப்படின்னு தான் செமிஸ் போக முடியும். இதுதான் சிம்பிள் கான்செப்டாக. அதே போல் பாகிஸ்தான் பிளேயர் ஃபரானை பற்றி பேசணும்னா சூப்பரான பிளேயர், நல்லா ஆடுறாருங்க. ஃப்யூச்சரை நல்லா பார்த்துக்கிறாரு, சூப்பராக ஆடி கொடுத்தாரு. ஐ திங்க் 250 ஒரு 100 நினைக்கிறேன். ஜஸ்ட் 5 இன்னிங்ஸ் 6 இன்னிங்ஸ் சம்திங், கரெக்டாக தெரியல. ஓகே, பட் ஆனால் நல்லா ஆடி கொடுத்தாரு. நல்ல ஸ்பின்னர்ஸ் நல்லா டேக் ஆன் பண்ணி நல்லா சூப்பராக ஆடி கொடுத்தாரு. 50+ ஸ்கோர். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட்டாக. இதுக்கப்புறம் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது. நாளை மேட்ச்சு 2 மணிக்கு டபுள் ஹெட்டர் நடக்குது. ஓகேவா, அந்த டபுள் ஹெட்டரில் இந்தியா ஜிம்பாப்வே மேட்ச்சை பார்க்குறாங்களோ, சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சை கண்டிப்பாக பார்ப்பாங்க. நானுமே பார்ப்பேன். ஓகேவா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றும் உங்கள் சிந்தை விவேக் யூடியூப் சேனல். பை பை.